சூப்பர் ஈஸியான கொஸ்டின்ப்பா. சரி, இந்த ஆறுங்கிறத ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், எல்லாம் ஆறுன்னு வச்சுக்கலாம். ஆர் 1R 5R RR அடுத்து என்ன இருக்குது, R1 gives 1RR. சரி, இப்போ இந்த சம்மில் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஆர், ஆரோட வேல்யூ எனக்கு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இதை நீங்கள் பெருசாக கஷ்டப்பட்டு சால்வ் பண்ண வேணுங்கிறது அவசியமே கிடையாது. எனக்கு சாய்ஸ்லேருந்தே நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். 2 கொடுத்துருக்காங்க, இது 2 போட்டால் 2 4 6 8 8 + 1 9. எனக்கு இங்கே 6 கொடுத்துருக்காங்கன்னா இங்கேயே எனக்கு என்ன தான் வரணும், சேம் நம்பர் தான் வரணும். அப்போ 2 போட்டு பார்க்குறேன், எனக்கு இங்கே 9 வருது. அப்போ 2 வந்து தப்பு. ஓகே, இப்போ இதில் 3 கொடுத்துருக்காங்களா, 1 3 3 2 3 6 3 3 9 4 3 12 12 + 1 13 3 வந்துடுச்சு. அப்போ 13க்கு 3னா மீதி 1 இருக்குது, இங்கேயும் 3 3 தான். 1 3 3 2 6 7 8 9 10 13. அப்போ 3க்கு வந்து டேலி ஆகிடுச்சு. மோஸ்ட்லி 3 தான் ஆன்சராக இருக்கும். வேறு எதுக்கு செக் பண்ணி பார்ப்போமா, 1 நாள் 4 2 நாள் 8 3 நாள் 12 4 நாள் 16 16 1 17 4 வரல, 5 10 15 20 21 5 வரல. அப்போ 3 மட்டும் தான்ப்பா ஆன்சரு. ஸோ இப்படி போடுறது தான் ஈஸியாக போடுற மாதிரி. அது இல்லாமல் வேறு மெத்தட் இருக்குது. இப்போ ஆர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 1R வந்து 10 + x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸாக போட்டு பண்ணுறதுக்கு அந்த சம் பண்ணாமே விட்டுடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை பண்ண வேண்டியது சாய்ஸ்லேருந்து ஜஸ்ட் அந்த ஆறுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணி கீழே வர்றது ஒழுங்காக வருதான்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ இதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இது வந்து 2020 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின்.